இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பரை எப்படி புது நம்பருக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ஆதார் அப்படின்ற ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அந்த சர்வீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ சர்வீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்போது மொபைல் நம்பர் அப்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த மொபைல் நம்பர் அப்டேட்ன்றது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து மேலே ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் டைம் வந்து 15 days அப்படின்னு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 75 rupeesன்னு இருக்குது. கீழே இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வெரிஃபை நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது. இப்போ எந்த நம்பரை நீங்கள் புதுசாக இணைக்க போகிறீங்களோ அதோட நம்பரை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே அந்த கீழே சென்ட் ஓடிபி, அந்த புது நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இதில் என்ட்ரு பண்ணுங்க. அதான் ஒரு 6 நம்பர் ஓடிபி வரும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுறங்க. என்ட்ரு பண்ண உடனே அந்த வெரிஃபைடு ஓடிபி அதை கொடுத்து அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே வந்து கரண்ட் மொபைல் நம்பர், நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். கண்டினியூ டு அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே நீங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து ஃபேஸை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது யாரோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபேஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள வந்து முகத்தை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 75 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 75 rupees பே பண்ண உடனே வித்தின் ஒரு 15 daysக்குள்ளேயே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். புது நம்பருக்கு அப்டேட் ஆகிடும். இது ஒன்லி ஆதார் கார்டில் மட்டும் மாற்றுறது. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.